ஆரம்பமே அட்டகாசமா இருக்கு. படேங்கப்பா, இவனுங்களாம் சாதாரண கும்பலே இல்லை, பெரிய மாஃபியா கும்பல் மாதிரி இருக்காளுங்க. நீ கூட இப்படிதான் கல்யாணம் பண்ணி போறியா? இதோ பாடுறா. கல்யாணத்துக்கு வரும்போது ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். முத பந்திலே உட்காந்து சாப்பிட்டா தான் திருப்தியா சாப்பிட முடியும். நான் அந்த வேலையை போயிட்டு வாங்க. டேய் சின்னவனே, நீ எப்ப வந்த? வா வா. பரவாயில்ல. எதுக்குடா கூச்சப்படுற? நம்ம வீட்டு கல்யாணம் தானே, வா. அம்மாலாம் வரலையா? அவங்க வரமாட்டாங்க, அவங்களுக்கு பாசம் அதிகம். நீ யாவது வந்தியே, வா. இத பாருங்க, நான் எப்பவும் சொல்லிட்டு இருப்பேன்ல, நம்ம வீட்டுல யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்பர் 1 மாப்பிள்ளையா இருப்பான்னு. அது இவன் தான். உட்கார். எங்க இருக்கிற? மெட்ராஸ்லயா? உங்க அண்ணன் என்ன பண்றான்? டேய், என்ன ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல இருந்து உங்க பாட்டியும் நானும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். ஆனா பாரு, உங்க அம்மாவோட அழகு உனக்கு வரவே இல்லடா. என்ன இது, உட்கார் வச்சு பேசிட்டே இருக்கீங்க? யாராவது சாப்பிட கூட்டிட்டு போங்க. நான் கூட்டிட்டு போறேன். ஹே உட்காரு. சான்ஸ் கிடைச்சா நாங்க கூட்டிட்டு போக மாட்டோமா? சீனியர் கூட்டி போகணும். சரி, நீ கூட்டிட்டு போங்கடி. எஸ். நான் கிடாரிப்பட்டி MM காலேஜ்ல பிடெக் படிக்கிறேன். எனக்கு ஜாதி ஃபீலிங் அதிகம். ஒரு குரூப் கூட மெயின்டைன் பண்றேன். உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அங்க பொண்ணுங்க எல்லாம் உன்னை பார்த்து மயங்கிட்டாங்க. அது உனக்கும் தெரியும். ஆனா தெரியாத மாதிரி. இன்னொரு 5 நிமிஷம் இப்படி பேசணும்னு வச்சுக்கோ, எங்க முத்தம் கொடுப்பேன்னு எனக்கே தெரியாது. பயந்துட்டா போல இருக்கு. வாய் மூடுடி. இருக்கலாம், ஆனா இவ்ளோ இருக்க கூடாதுடி. சுமாரடி, பையனா அப்படிதான் இருக்கணும். உங்க யாராலையும் முடியாது. குவீன் விக்டோரியா தான் போகணும். வழிவிடுங்க. ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. பாஸ், ஒரு சிகரெட் கொடுங்க. தீப்பொட்டி அவன் கொடுப்பான். இது வேற. ஹலோ பாஸ். சிகரெட். என் பேர் கீதா. எவன் கேட்டான்ப்பா? எதுக்கு பாஸ் சிகரெட்? பொண்ணுங்க முன்னாடி பந்தா பண்ணவா? இது பயந்தாங்கோலிங்க வாழ்ற உலகம். தைரியத்துக்காக வருதும். சூப்பரா பேசுறீங்க பாஸ். டேய் பிகில் பாண்டியா. அது யாரு? அவனே என்ன மாதிரி தான். இந்த உலகத்துல எங்கேயாவது இருப்பான். ஒரு அழகான பொண்ணு கிட்ட வந்து பேசும்போது உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி இருந்தாலும் சமாளிக்க ட்ரை பண்ணிட்டு. அவனை பத்தி நம்ம எதுக்கு பேசிக்கணும்? உண்மையை மறக்காம சொல்லு. என்னை பார்த்த உடனே உன் மனசுல என்ன பட்டுச்சு? பதில் சொல்லு. பாஸ் கிளம்புங்க, காத்து வரட்டும். ஓகே. என்ன முத்தம் கொடுக்கணும், ஹக் பண்ணணும்னு அந்த ரேஞ்ச்ல சொல்ல போறியா? ஏன் உனக்கு அப்படி தோணுச்சா? சிச்சிச்சி, எனக்கு அப்படி எல்லாம் தோணல. நிஜமாவே அப்படி தோணல. ஆமான்னு பொய்யாவது சொல்லிருக்கலாமே, பட்டுன்னு விழுந்திருப்போம்ல. கிளம்பு, கட் பண்ணிட்டாங்க, கிளம்பு.
கரெக்ட் ஃபிகரை பார்க்கும்போது கண்ட்ரோல் பண்ணோம்னா ஒன்றும் இல்லை 10 பகவத்கீதையை படிக்கணும் போல இருக்கு. சூப்பர் சர்வீஸுப்பா. இந்த மாதிரி ஹோட்டல்ல பசிக்கிறப்ப சோற போட மாட்டானுங்க, வேடிக்கைதான். நம்ம குடுக்கிற பில்லுல இன்னொரு ஹோட்டல் கட்டிக்கணும். அதனால வயிற்றுக்கு வஞ்சனை வைக்காம நல்லா சாப்பிடுங்க. ஏன் கூலிங்கா இல்லையா வாட்டர்? என்னடி இது கிராமத்துக்காரி மாதிரி பேசுற? நல்லா பேசு. ஏன் நம்ம கிராமம் இல்லையா? ம். ஏய் வாங்கடி, என்னடி இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? வரோம். ஏடி என்கிட்ட சொல்லாம மறைச்ச? எனக்கு தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணலாமேன்னு தான். இப்போ எல்லாம் புரிஞ்சிச்சு. சோ ஹாப்பியா இருக்கு. ரங்கநாதன் மாமா பையங்கிறதுனால நல்லா தான் இருப்பான். ஆனா இங்க எப்படி சமாளிக்க போறேன்னா தெரியல. ஒண்ணு பண்ணு, அவனை கூப்பிடு, நான் பேசுறேன். ஆல்ரெடி கூப்பிட்டேனேனா? அப்படியா? எப்போ? இப்போதான். பாவி. நாம எல்லாருமே இருக்கோம்னு சொல்லலாம். நம்பர் 1 மாப்பிள்ளை ஆகணும்னா இந்த அளவுக்காவது ஒரு ஷாக் இருக்கணும்ல. டேய், எங்க அண்ணா ஏதோ கேட்டானா? எதுவும் சொல்லாத. அவன் என்னத்த கேட்க போறான்? இவன் என்னத்த சொல்ல வேண்டாம்னு சொல்றான்? ஒரு அளவும் புரியல. வருவாடி. இன்னொரு தடவை அப்புறம் பார்க்கலாம். இங்க வா. உங்க அக்கா எங்க? போ காட்டு. இத போட்டுக்க நல்லா இருக்கும். மொத்த கூட்டமும் இங்கதான் இருக்கு. செம்மையா மாட்டு விட்டா போல இருக்க. ஏய் அங்க பாரு, அவர் வந்திருக்காரு. எங்க பாரு? அடே சின்னவனே, ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? வா வா, எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. வா அக்கா. வா. என்னங்க, நம்ம ரங்கநாதன பையன். நீ வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லடா. எதிர்பார்க்காம இல்ல, அக்கா கூப்பிட்டு தான் இங்க வந்திருக்காரு. அக்கா தானே நீ கூப்பிட்டா? சுத்துப்பிட்டா. மாப்பிள்ள நீங்க கொஞ்சம் எந்திரிங்க. தம்பி நீங்க உட்காருங்க. உட்காரு. உட்காருடா. சாப்பிட வாய முறடே. ஏண்டா என்ன பண்ற? ஏதாவது பண்றியா இல்ல காலியா? ஆ? இந்த பார், ஒரு பிளானிங், ஒரு பண்பு, ஒரு எதிர்காலம் எல்லாம் எப்படி இருக்காங்க பாரு. காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸ்க்கு போய் 5 மணிக்கெலாம் திரும்பி வந்து கழுத்து முழுக்க பவுடர் போட்டுக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு டிவியில் எந்த சேனலை பார்க்கறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிட்டு சமயக்கட்டில் இருக்கிற பொண்டாட்டியை எவனாவது பார்த்துருவானு பயந்துக்கிட்டே இடுப்பை கிள்றதுன்னா எனக்கு கடுப்பு. ஏண்டா உங்க வீட்டுல எல்லாரும் இப்படிதான் பேசுவீங்களா? ஒருத்தன் கூட ஒழுங்கா பேச மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். கொழுப்பு. பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு உலகத்துல இருக்கிற எல்லா வித்தையும் நான் கத்துக்கிட்டேன். ஆனா இவனுங்களையும் இவனுங்க குடும்பத்தையும் என்னால புரிஞ்சிக்கவே முடியலடா சாமி. என் வாழ்க்கையில எனக்கு ஒரு அதிருப்தி இருக்குன்னா அது இவனுங்க தான். பண்பு. இவங்க அண்ணன் கல்யாண ஃபங்க்ஷன்ல எவ்வளவு கலாட்டா பண்ணிட்டான், அதுவும் ஒரு கிளாஸ் பச்சை தண்ணிக்காக. டேய், அவளை எங்கேயாவது கூட்டு போய் காட்டுங்கடா, அப்படியே விட்டுறாதீங்க. உட்கார வச்சு புத்திமதி சொல்லுங்கடா, அப்படியே விட்டுறாதீங்க. அன்னைக்கு அவன் அப்படி இருந்தது காரணம் நீங்க தான் தெரிஞ்சிருந்தா என்ன நடந்திருக்கும்னு எனக்கே தெரியும். இவரு செய்யற வரைக்கும் நாங்க சும்மா இருப்போம் பாரு. பழக்க வழக்கத்தை மாத்திக்கங்கடா, இப்படியே தான் நாங்க இருப்போம், திருந்த மாட்டோம்னு சொன்னா யாருக்கு நஷ்டம்? என்ன நான் சொல்றது? இப்படி இரு அப்படி இருன்னு எங்க அப்பாவே எப்பவும் சொன்னதில்ல. ரோட்ல போற வெட்டி பைய சொன்னவா கேட்டு, அதுவும் இல்லாம எவ்வளவு அறிவு இருந்தாலும் உன்ன மாதிரி ஆள் சொன்னா கேட்க மாட்டேன். இங்க பார், நீ அடங்குற வரைக்கும் நான் அடங்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்க.
இதுக்கப்புறம் என் ஃபேமிலி விஷயத்துல தலையிடாத. அடிச்சா மவனை பொறி கலங்கிடும் எல்லாருக்கும். ஹலோ சின்னவனே, எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ண? ஏன் இப்படி பண்ண? எல்லாரும் முன்னாடி உன்னை ஹைலைட் பண்ணணும்னு எவ்வளவு பிளான் போட்ட? அடேங்கப்பா, அவன் ஒரு அப்பன் பெரிய மனுஷன், அவன் முன்னால என்ன ஹைலைட் பண்றியா? வெளியில தெரியலனாலும் நீ கோவக்காரன் தான். ஆனா கோவத்துல கூட நீ ரொம்ப அழகா இருக்க. சூப்பர். இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா சட்டை போட்டிருந்தேன்னா அட்டகாசமா இருந்திருக்கும். நீ உங்க அப்பா மாதிரி வெளியே தான் பாப்பா, உள்ள பார்க்க மாட்டல? என்ன கத்து கொடுத்தா அவன்? எல்லாம் அப்பதான் கத்து கொடுப்பாங்களா? நாங்க யோசிக்க மாட்டோமா? எதுக்குடி கத்துற? எல்லாம் அப்பதான் கத்து கொடுப்பாங்களா என்ன? பாய் மூடு மூடு. என்ன மோங்கி ஒன்று விட்டான்னு பாரு, மூஞ்சி வாங்கி போயிடும். நான் ஹார்ட் ஃபீல் ஆயிட்டேன். நான் உம்ல மூஞ்சி ஆயிட்டேன். பாரு. ஐயோ, உயிரை வாங்குறாளே. டவுட்டே இல்லடி, கெடுத்துட்டு அவங்க அப்பா மொத்தத்தையும். இத பாரு, எப்ப பார்த்தாலும் அப்பா, எது பேசினாலும் அப்பா. ஜாலியா பேசலாமே, நீ எப்பவுமே பேசுவல அந்த மாதிரி. உலகம் மொத்தமா அழிஞ்சு போயிட்டு இருந்தாலும் சரி, இவளுங்களுக்கு வேண்டியது மட்டும் கிடைச்சிடணும். இத பாரு, நான் குதிக்க போறேன். நாட்டுக்கு ஒரு தொல்லை விழிட்டோம். சின்னவனே, நான் இங்க குதிக்க போறேன். குதிச்சிடுவேன். அப்புறம்